இன்னைக்கு என்னோட கிச்சன்ல ஸ்வீட் ஒன்று ரெடி ஆகுது. இன்னைக்கு நம்ம வெல்லம் அப்புறம் கோதுமை மாவு அல்வாவை செய்ய போறோம். இப்ப வெல்லம் அப்புறம் கோதுமை மாவு அல்வா செய்ய முதல்ல இங்க நான் 2 பேனை எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒரு தட்டையான பேனை எடுத்திருக்கேன். அதோட ஒரு சின்ன பாத்திரத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நான் இதுல ஒரு 1/2 கப்புக்கு தண்ணீரை சேர்த்துக்கிறேன். இது சாதாரண தண்ணி தான். இப்ப நம்ம இந்த அல்வால வெள்ளத்துல தான் செய்ய போறோம், சர்க்கரையிலலாம் இல்ல. சோ நம்ம முதல்ல வெள்ளம் தண்ணீரை செய்யணும். அதுக்காக இங்க நான் 1 கப் ஆர்கானிக் வெள்ளத்தை எடுத்திருக்கேன். நீங்க எந்த வகையும் எடுத்துக்கலாம். நம்ம இங்க வெள்ளம் சிரப்லாம் செய்ய போறதில்ல. நம்ம இங்க செய்ய போறது எல்லாமே வெள்ளத்தை தண்ணீர்ல கரைக்க மட்டும்தான் போறோம். இப்ப இந்த பக்கம் நான் ஒரு 1/2 கப்புக்கு இந்த நெய்யை எடுத்திருக்கேன். இதை நான் இப்ப ஒரு பேன்ல போட்டுக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான அல்வா தான், ஆனா ரொம்பவே சுவையா இருக்கும். இப்ப இந்த நெய்யில சேர்க்க நான் 1 கப்புக்கு சாதாரண ரோட்டி மாவை எடுத்திருக்கேன். இது லேசா இளஞ்சிவப்பு நிறமா வர வரைக்கும் நம்ம மிதமான தீயில வச்சு வறுத்துக்கலாம். இங்க பாருங்க, இப்ப வெள்ளமும் நல்லாவே உருகி வந்திருக்கு. நமக்கு இந்த வெள்ளம் தண்ணி இப்ப தயாரா இருக்கு. இப்ப இன்னொரு பக்கம் என்னோட மாவுமே நல்லாவே வறுக்கப்பட்டு இருக்கு. நீங்க இந்த கோதுமை மாவை வறுக்கும் போது உங்க வீட்டுல ஒரு நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த சமயத்துல மாவு வறுக்கப்பட்டிருக்கிறது தானாவே உங்களுக்கு தெரிய வரும். சோ பயம் இல்ல. இந்த மாவை வறுக்கும் போது ரொம்ப சன்னமானதுல இருந்து மிதமான தீயில வச்சே செய்யுங்க. தோராயிரமா 8ல இருந்து 10 நிமிஷம் எடுக்கும். ஏன்னா முழு அல்வாவையும் செய்ய இவ்வளவு முயற்சிகள் கண்டிப்பா தேவைப்படும். அதுக்கப்புறமா ரொம்பவே அருமையா இருக்கும். இப்ப நான் அடுப்ப முழுசா கம்மி பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம செஞ்ச இந்த வெள்ளம் தண்ணிய வடிகட்டிட்டு அப்புறமா இந்த அல்வால சேர்த்துக்கலாம். இதை ஒரேடியாலாம் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாவே சேர்த்துக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு சுற்றும். நீங்க வெள்ளம் தண்ணிய சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்ப மெதுவாவே வச்சுக்கோங்க. ஏன்னா மாவு உடனே எல்லா தண்ணியையும் உறிஞ்சிரும். அப்புறம் நெய்யையும் வெளியில விட ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல உங்களோட அல்வா ரெடி ஆயிருச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த அல்வால நீங்க இந்த ஏலக்காய சேர்க்கணுமா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் முழுசா உங்க விருப்பம் தான். 2 ஏலக்காயோட பொடிய சேர்த்துக்கிறேன். இது முழுசாவே உங்க விருப்பம் தான். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க சேர்க்க வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு சன்னமான தீயில ஒரு 2ல இருந்து 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி இங்க பாருங்க, இப்ப அல்வா எவ்வளவு அருமையா கடாய விட்டு வருதுன்னு. அப்படின்னா அல்வா ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். இங்க பாருங்க, ரொம்ப அருமையான அல்வா ரெடி ஆயிருச்சு. நான் இதுல கொஞ்சம் நறுக்கின பாதாம சேர்த்துக்கிறேன். இப்ப நான் இந்த அல்வாவை ஒரு பவுல்ல எடுத்துக்கிறேன். நம்ம இத நல்லாவே டிமோல்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அல்வால நெய் அதிகமா இருக்கிறதுனால நான் பவுல்ல நெய்யெல்லாம் தடவல. நான் இந்த அல்வாவை ஒரு பிளேட்ல கவுத்தி எடுத்துக்கிறேன். நீங்க இதுல முந்திரி, திராட்சை இல்லாட்டி நீங்க விரும்புற எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் இதுல சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு மேல கொஞ்சம் பாதாம சேர்த்துக்கிறேன். இங்க என்கிட்ட கொஞ்சம் பிஸ்தா இருக்கு, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்ப இங்க தயாராயிருச்சு சுவையான வெல்லம் அப்புறம் கோதுமை மாவு அல்வா. நான் ஒரு உண்மையா சொல்றேன், இந்த அல்வாவை செய்யும் நாட்கள்லாம் நான் சீட் டேவா மாத்திருவேன். உண்மைதான். ஏன்னா அந்த நாட்கள்ல எல்லாம் நான் நிறையவே உடற்பயிற்சி செய்வேன். ஆனா கண்டிப்பா நான் அல்வாவை சாப்பிடுவேன். ஒரு வார்த்தை, அமேசிங்.